ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய பரிசுத்த விருந்திலே பங்கு பெறவும் நீர் எங்கள் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வரும்படியாய் ஆயத்தப்படுகிறவர்களை அழைத்து வாரும். இந்த ஆராதனையின் பாடல்கள், விண்ணப்பங்கள் இவை அனைத்தும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற எங்களை உம்முடைய வார்த்தையினால் திருப்திப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த ஆராதனையின் துவக்க முதல் முடிவு மட்டும் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருவிருந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 270ஆம் பாமாலை பாடி ஆண்டவரை துதிப்போம். முள் கிரீடம் பூண்ட நாதனார் மாமாட்சி பெற்றாரே, விண்கிரீடம் இப்போ சூடினார் வெண்டோராம் வீரரே. பாமாலை 270.
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்ற நிலங்களில் பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். சபையார் எழுந்து நிற்போம். சுவிசேஷ வேத பகுதி வாசிக்க கேட்போம். இன்றைக்கான சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்: மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேயன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. நாம் நின்றபடியே நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை மறுபடியும் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்மரியாடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.
பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் தெழுதலும் மறைமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். களிமண்ணுக்கு இணையான தகுதியற்ற எங்களுடைய வாழ்வை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை வணைய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை உருவாக்கி எங்கள் வழியாய் உம்முடைய திருச்சித்தத்தை அனைவரும் அறிந்து கொள்கிற கருவிகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை சரியான விதத்திலே புரிந்து ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் எப்போதும் எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை முற்றிலும் மறைத்து உம்மையும் உம்முடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே முதலிலே அரசு தேர்வு எழுதப் போகிற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபையிலிருந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகள் பதட்டமில்லாமல் பயமில்லாமல் தேர்வு அறையில் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. யோவான் நற்செய்தி நூலை தொடர்ந்து இந்த தபசு நாட்களிலே நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வழி நடத்தும் ஒளியானவர். வழி நடத்தும் ஒளியானவர். ஒளி என்கிற சொல்லே வழி நடத்துதலை குறிக்கிற ஒரு சொல் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒளி இல்லாத ஒரு இடம் இருளான இடத்திலே நாம் சரியாய் வழிநடத்தப்பட முடியாது, நடந்து செல்ல முடியாது, நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாது. எனவே ஒளியே வழி நடத்தும் ஆற்றல் பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகம் செய்யும் போது 7 விதமான நானே என்று துவங்குகிற சொற்றொடர்களை அறிமுகப்படுத்துகிறார். அதில் 2 சொற்றொடர்கள் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. நான் படிக்க கேட்ட திருமறை பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 9வது வசனத்தில் நானே வாசல் என்று சொல்லுகிறார். 11வது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். வாசல் எதை குறிக்கிறது? ஏன் நம்முடைய வீட்டிற்கெல்லாம் வாசல்கள் வைக்கிறோம்? ஒருவேளை ஒரு சரியான வழியாக நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக எந்த இடத்தையும் நாம் வழியாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு சரியான இடத்தின் வழியாக மட்டுமே நாம் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் அல்லது ஒரு கட்டடத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாசலை நியமிக்கிறோம். இன்றைக்கு பெரிய நகரங்களிலே கேட்டட் கம்யூனிட்டி என்கின்ற ஒரு பிரிவினர் அல்லது ஒரு விதமான
மக்கள் கூடி வாழ்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதாவது மொத்தமாக ஒரே இடத்துல 100, 200 என்று வீடுகளை கட்டி அதற்குரிய பாதுகாப்பெல்லாம் ஏற்படுத்தி அதற்கு கேட்டட் கம்யூனிட்டி என்கின்ற பெயரை சொல்லுகிறார்கள். வாசலுக்குள் இருக்கிற ஒரு சமூகம் அல்லது வாசலுக்குள் இருக்கிற மக்கள் கூட்டம் என்று சொல்லலாம். எனவே வாசல் என்பது ஒரு சரியான பாதையை அல்லது இப்படித்தான் நான் செல்ல வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாசல் என்பது எனக்கு பாதுகாப்பை தருகிறது. வாசலை நான் திறந்து வைத்து விட்டால் அல்லது எப்பொழுதும் என்னுடைய வீட்டின் வாசல் திறந்து வைக்கப்படுமானால் எது என்னுடைய வீட்டிற்குள்ளே நுழையும் அல்லது நுழையக்கூடாது என்பதை நான் தீர்மானிக்க முடியாது. எது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். எனவே வாசல் என்பது நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பையும் அது உறுதி செய்கிறது என்று சொல்லுகிறார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் தான் மேய்ப்பர்கள், மற்றவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சரியான பாதையை, வழியை, வாசலை தெரிவு செய்வது மிக மிக அவசியம். எப்படி தெரிவு செய்வது? ஆண்டவர் ஒருவரே வாசலாக இருக்கிறார். சரியான பாதையை காண்பிக்கக்கூடிய முன்மாதிரியை அவருடைய வார்த்தையிலும் வாழ்விலும் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிற நேரங்களில் எல்லாவற்றிலேயும் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்பதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் வழியாக நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அல்லது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே வாசல் என்பது நான் செல்ல வேண்டிய வழியையும் எனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பையும் அது எனக்கு கொடுக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வழியாய் பிரவேசித்தால், 9ஆம் வசனத்தை பாருங்கள், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சரியான வழியை தெரிவு செய்து அதன் வழியாக யாராவது உட்பிரவேசித்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, செழிப்பு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அவர்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், நல்ல உணவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்விலே நாம் கடந்து செல்லுகிற பிரயாணத்திலே நமக்குரிய வழி, வாசல், ஒரே நமக்குரிய முன்மாதிரி, நம்முடைய பாதுகாப்பு, நமக்குரிய ஆரோக்கியம், நமக்குரிய சிறப்புகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து விட்டு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலாவது நான் எதையாவது செய்து கொண்டே இருப்பேன் என்றால் அது என்னுடைய வாழ்விலே குழப்பத்தை ஏற்படுத்தும் அல்லது என்னுடைய வாழ்விலே நஷ்டத்தை உருவாக்கிவிடும். எனவே நாம் எதை செய்தாலும் அது ஒருவேளை என்னுடைய தனிப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம், குடும்ப உறவு சார்ந்த பொறுப்புகளாக இருக்கலாம், உலகத்திலே சபையிலே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளாக இருக்கலாம். எதை திட்டமிட்டாலும் நிறைவேற்றினாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவர் இதை எப்படி பார்க்கிறார், எப்படி அவர் இதை நிறைவேற்றுவார், எப்படி இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர் வழியாய், அவருடைய கண்களின் வழியாய், அவருடைய வெளிச்சத்தின் வழியாய் நான் பார்க்கும்போது நிச்சயமாகவே என்னுடைய வாழ்விலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு, என்னுடைய வாழ்விலே நல்ல ஆரோக்கியம் உண்டு, என்னுடைய வாழ்விலே சிறப்புகள் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவரை தவிர்த்து நாம் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்விலே நஷ்டங்களையும் அல்லது வருத்தங்களையும் தான் நாம் சந்திக்க நேரிடும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே ஆண்டவர் வாசல், அவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறவர், இப்படித்தான் நான் செல்ல வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கிறவர். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நேரடியாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரா? இல்லை. மாறாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின் வழியாய் இயேசு வாசல் என்கின்ற அந்த செய்தியை தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லும்போது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுவார்கள், உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், நம்முடைய தேசத்தில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒருவேளை நம்முடைய ஊர்களிலே பார்க்கும்போது ஆடுகள் ஒரு பக்கமாய் மேய்ந்து கொண்டிருக்கும், அல்லது மேய்ப்பர்கள் ஏதாவது ஒரு இடத்திலே உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருப்பார்கள். ஆடுகளை வழிநடத்தி செல்லும்போது கூட மேய்ப்பர்களை பார்த்தால் பின்னால் இருந்து தான் ஆடுகளை விரட்டி கொண்டே இருப்பார்கள்.
போய் ஆடுகள் எந்த திசை பக்கம் போக வேண்டும் என்பதை பின்னால் இருந்து தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் மேய்ப்பர்கள் பொதுவாக முன்னால் சென்று ஆடுகளை வழிநடத்தி செல்வார்கள். முன்னால் சென்று வழிகாட்டி கொண்டே செல்வார்கள். அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின்னாக அவர் காட்டுகிற வழியிலே அது ஆடுகள் பின்னாகவே செல்லும் என்பதை இஸ்ரேல் தேசத்திலே நாம் பார்க்கலாம். எனவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 15வது வசனத்தில் பாருங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் அறிந்திருக்கிறார், அறியப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முன்னால் அவர் சென்று கொண்டிருந்தாலும் கூட பின்னால் வருகிற என்னுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகளுடைய தேவை என்ன, ஆடுகளை எங்கு நடத்தி செல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு அது போக வேண்டும் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அது ஆடுகளும் மேய்ப்பனை அறிந்திருக்கிறது. இந்த 2 உறவுகள் மிக முக்கியம். மேய்ப்பன் ஆடுகளை அறிந்ததும் ஆடுகள் மேய்ப்பனை அறிந்தும் இவ்விதமாக இந்த மந்தையானது வழிகாட்டப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை ஆடுகள் மேய்ப்பனுடைய குரலை தவறவிட்டால் அல்லது மேய்ப்பனுடைய வழிகாட்டுதலை தவறவிட்டால் அதை சரி செய்வதற்காக மேய்ப்பன் என்ன செய்கிறானா, தன் ஜீவனையும் கொடுக்கிற அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையையே அந்த ஆடுகளை வழிநடத்துவதற்கென்று அவர் தத்தம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். என்னுடைய ஆடுகள் நான் அறிந்திருக்க வேண்டும், என்னை அறிந்திருக்க வேண்டும், என்னால் அறியப்பட்டிருக்க வேண்டும். எனவே இதற்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய பிரதானமான நோக்கமே உங்களையும் என்னையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம் இருவருக்கும் இடையே, மனுக்குலத்திற்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவை சரிப்படுத்துவதற்காக. எனவே நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு மிக முக்கியமான இடம் பெறுகிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு. ஒருவேளை இயேசுவை வாசலாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நான் வாழ்ந்து அவர் தருகிற பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அவர் என்னை அறிந்திருக்க வேண்டும், நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய உண்மையான நிலையை நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த தவச காலங்களினுடைய சிறப்பு என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் நோக்கம் நம்முடைய வாழ்விலே முழுமை பெற வேண்டும் என்பதுதான். அவருடைய மரணத்தினாலே உண்டான, உயிர்த்தெழுதலினாலே உண்டான கிருபைகள், உயிர்த்தெழுதலினாலே உண்டான நமக்குரிய புதிய அந்தஸ்து, உயிர்த்தெழுதலினாலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற புதிய எதிர்பார்ப்புகள், இவைகளையெல்லாம் நான் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தபசு நாட்கள். எனவே தான் இந்த தபசு நாட்களிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த வாய்ப்புகளை நமக்குரியதாக்கி கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு வாசல் மட்டுமல்ல, அவர் வழியாய் பிரவேசிப்பதினாலே நமக்கு கிடைக்கிற அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவரே நம்முடைய மேய்ப்பன் என்பதையும் நான் மறந்துவிடக்கூடாது. அவர்தான் எனக்கு முன்னாக சென்று கொண்டிருக்கிறார், எனக்கு முன்னதாக சென்று கொண்டிருக்கிறார். சுற்றுலா பயணிகள் செல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். எங்கு போனாலும் அங்கே நமக்கு ஒரு வழிகாட்டி வருவார்கள். வழிகாட்டி என்ன செய்வார்கள்? முன்னால் சென்று நாம் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்கு அழைத்து செல்வார்கள். அந்த இடத்தை குறித்து அறிமுகம் செய்வார்கள். எனவே வழிகாட்டிகள் அனைவருமே முன்னால் செல்லுகிறவர்கள். எனவே முன்னால் செல்லுகிற மேய்ப்பர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நான் எங்கு போக வேண்டும், எதற்காக நான் இப்படி பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளினாலே அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் அறிந்திருக்கிறவர் மட்டுமல்ல, அறியப்பட்டவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உறவு நமக்கு எப்போதுமே தேவை. இந்த உறவை நாம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அநேக நேரங்களிலே
இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு நாம் ஓட வேண்டும் என்கின்ற இந்த பயணத்திலே பாவமும் பாரமும் தடையாய் வந்து நம்முடைய பயணங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தலாம், நம்முடைய பயணங்களின் வேகத்தை குறைக்கலாம். எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன் 12:1 சொல்லுவது போல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நாம் கண்டு அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவோம். இந்த உறவை தொடர வேண்டும் என்றால் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுவோம். பாவம் எனக்குள் இருந்து என்னுடைய பயணத்தை தடுக்கிற ஆற்றலாக இருக்கிறது. பாரம் வெளியிலிருந்து என்மேல் சுமத்தப்படுகிற சுமத்தப்படுகிற ஆற்றலாக என்னுடைய பயணத்தின் வேகத்தை குறைத்து விடுகிறது. எனவே அவரே நமக்கு நல்ல மேய்ப்பன், நமக்கு வழிகாட்டுகிறவர். நம்மால் என்னை அறிந்தவர், நான் அவரை அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிந்திருத்தல் என்பது அவர் யார், எப்படிப்பட்டவர் என்கின்ற காரியங்கள் அல்ல, மாறாக அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த உறவை நான் சரியாக காத்துக்கொள்வேன் என்றால் நிச்சயமாகவே இந்த தபசு காலங்களினுடைய நன்மைகள் நம்முடைய தனி வாழ்விலும் குடும்பத்திலும் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாய் உட்பிரவேசித்து அவர் தருகிற நன்மைகளை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவரை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை சரியாய் நாம் அவருடைய உறவிலே நிலைத்திருப்போமானால் ஆண்டவர் அதற்குரிய நற்பலன்களை நமக்கு தந்து நம்மை அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற கருவிகளாக இந்த உலகத்திலே பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் அனைவருக்கும் ஆண்டவர் நிறைவாய் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு வாசல் சுவாமி. உம்முடைய வழியாய் நாங்கள் பிரவேசிக்கும் போது, நீர் காண்பிக்கிற பாதையை தெரிவு செய்து கொள்ளுகிற போது நாங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வார்த்தையின்படி உம்முடைய வழியாய் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமைத்து அதன் வழியாய் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நல்ல மேய்ப்பனாய் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தீரே சுவாமி. நல்ல மேய்ப்பனாய் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தந்தாரே, அதற்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்மை அறிந்தும் உம்மால் அறியப்பட்டும் இருக்கிற நல்ல உறவிலே நிலைத்திருப்பதற்கு நீரே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். அப்பிரயோஜனமான பணியாளராய் நீர் சொன்னதை சொல்லி கடந்து போகிறோம். விளையச் செய்கிற கர்த்தருடைய வல்லமை எங்களுடைய வாழ்விலே 30, 60, 100 நற்பலன்களை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே பழைய கீர்த்தனை 133வது பாடல், புதிய கீர்த்தனை 154வது பாடல், பாதகன் என் வினை தீரையா, கிருபாகர நின் பாடு நினைந்தனை சேரையா என்கிற கீர்த்தனையை எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம்.
பரிசுத்த நற்கருணைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தப்பட்டாக நம்ம யாரும் ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோടെ உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவ விரோதமாக அங்கத்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோടെ துக்கப்படுகிறோம். அவைகள் நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கம் பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கண்ணமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மணந்திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனதில் யாவருக்கும் நம் இரட்சகராய கிறிஸ்து திருவுளம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் கர்த்தருடைய பந்திக்கென்று ஆயத்தப்படுகிற நாம் நம்முடைய தகுதியற்ற நிலையை தெய்வ சமூகத்தில் உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய கிருபையை தேடுவோமாக. கர்த்தருடைய முன்னிலையிலே நம்மை தாழ்மைப்படுத்துவோம். அவரே வாசல், அவரே நல்ல மேய்ப்பன். அவர் வழியாய் சென்று செழிப்பை பெற்றுக்கொள்ளவும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து வாழ்கிறவர்களாக, அவரால் அறியப்பட்டிருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்வை காத்து கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்மைப்படுத்துவோம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையின் ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீரை நம்பி நாங்கள் பந்தி சேர துணியாமல் தேவ அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜன் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததில்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மதியாத சரீரத்தால் எங்கள் பாவமுடைய சரீரம் சுத்தமாகி அவருடைய விளையந்திரத்தில் தாங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்கும் அவர் எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்தவர்களுக்கு பானமனை கிருபை செய்திடலும். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகி இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வாருங்கள்.
ஜெபம் செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமத்திலே பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றெல்லாம் பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமாக கொண்டு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிற நாம் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். இணைந்து சொல்லுவோம். உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேற்பிரியும். துதிக்கிறோம், உண்மை போடுகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உண்மை சிறந்த நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக ஒரே நாமமாக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராக பராபரமே, உலகத்தின் பாவம் சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்கள் சுமந்திருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். உலகத்தில் பாவம் சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் விவாதிச்சிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே ஒருவரே பரிசுத்தா தேவனாக மகிமையிலே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரன் ஆகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாக சென்று வர கடவோம். நாமத்தினாலே ஆமென்.